மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, உங்களுடைய ஆஸ்தான குருவாக கருதப்பட்ட ஜோசியர் அவரை அரசு பதவியில் கொண்டு வந்து உங்களுடைய தனி செயலராக நியமித்ததை கண்டித்து நேற்று சட்டசபையில் எல்லா கட்சி தலைவர்களும் அதை கண்டித்தார்கள். குறிப்பாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிகவும் வன்மையாக கண்டித்து பேசியிருந்தார். அது உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண் என்பதை அந்த அம்மையார் நிரூபித்து விட்டார். இந்த எல்லா கட்சி தலைவர்களும் இந்த சிறப்பு செயலராக இருந்த ஆஸ்தான குருவாக கருதப்பட்ட ஜோசியரை உடனே நீங்கள் நேற்று வாபஸ் வாங்கி கொண்டீர்கள். அந்த பதவியிலிருந்து அவரை திரும்ப பெற்றுவிட்டீர்கள். இப்போதாவது உங்களுக்கு அந்த விஷயம் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். எதை எப்படி எங்கு எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். ஒரு நாட்டினுடைய ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற நீங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளாக இருப்பவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஜோசியம் சொல்லுகின்ற ஒருவரை கொண்டு வந்து உங்கள் அரசியல் ஆஸ்தான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைப் போல சனாதனத்திற்கு கொண்டு செல்கிறீர்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருந்தது. அதை நீங்கள் இந்த அவரை வாபஸ் பெற்றதின் விளைவாக அந்த பெயர் நீங்கள் பெற வேண்டிய நிலையில் இருந்து தப்பித்து கொண்டீர்கள்.